ஏறுறோம், சாமியை பார்க்குறோம், சூப்பராக வர்றோம். சும்மா வர்றதை வெடி போட்டு வரவா இருக்கிறாங்கன்னு என் தம்பி சொல்கிறான். நம்ம கோயம்புத்தூருக்கு என்ட்ரி ஆகிட்டோம், பூண்டி ரோடு வந்துட்டோம். விளாக்கு பயங்கர அட்வென்ச்சராக போயிட்டுருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, கார்த்தி வேற வழியில் போனாங்க, நானும் போனேன். இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியலை. கார்த்தி ஓ இந்த வழி. கார்த்தி வினோதா வினோதா சுத்தமா எவனையுமே காணும். குளிக்கிற இடத்துல போய் பார்ப்போம். இப்போ என்ன பிரச்சனைனா, சாப்பாடு சாப்பாடு அவங்கள்ட்ட மாட்டிக்கிச்சு, என்கிட்ட சாப்பாடும் இல்லை. இப்போ எனக்கு வழியும் தெரியலை. எங்கிட்ட போகிறதுன்னு தெரியல. யாருமே இல்லை பாருங்களே. கண்ணுக்கிட்ட தவிர இங்கிட்டும் யாரும் இல்லை. நான் ஒரு ஆளாக போயிட்டுருக்கேன். சத்தம் போட்டாலும் அவங்களுக்கு கேட்கல. என்றைக்குமே விட்டுறாதீங்க ஆளுங்களை. கூட வர்றவங்கள விட்டுட்டிங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் 4 பேர் வந்தோம். ஒருத்தன் முன்னாடி போனவனை பார்க்கவே இல்லை, எங்கே இருக்கான்னு தெரியலை. நாங்கள் 3 பேர் வந்துட்டு இருந்தோம். இப்போ நானும் பிரிஞ்சுட்டேன். கார்த்தி கத்திக்கிட்டே இருந்தாங்க, எங்கன்னு தெரில, சவுண்டும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளால் கண்டுபிடிச்சாச்சு ஜப்பானை, அடுத்தது இப்போ நம்ம பயில கண்டுபிடிச்சாச்சு. கார்த்தி வினோதா சவுண்டு மட்டும் கேட்குது, நான் பசங்களை பார்க்கல. இந்த இடம் தான் குளிக்கிற இடம். ஆனால் தண்ணி பயங்கர ஐஸாக இருக்குது, கண்டிப்பாக குளிக்க முடியாது. இந்த வராம பாருங்க. இவங்களெல்லாம் நம்பி வந்தால் இப்படி தாங்க விட்டுட்டு போயிடுவானுங்க. குளிக்கிற இடத்துக்கு தான் வர்றான்னு சொல்லி தானே இது பண்ணோம். 2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே நான் அப்பயும் இவர்கிட்ட சொல்கிறேன், தேடுவாங்கடா, 1.5 மணி நேரம்பா, நம்மளை தேடுவாங்கடான்றேன். என் தம்பி அழுதுட்டான். கார்த்தி வா வா. நான்லாம் குளிக்கலாமாப்ல. அதுல கீழே காலை வைடா கார்த்தி, எப்படி இருக்குன்னு பாரு. அழுதுட்டியா? இந்த சாமியார பாருங்க, தியானத்துல இருக்காரு. உட்காரத்துக்கு இடம் இல்லை, இவளால குளிர் தாங்க முடியாது, விட விட ஆட்டிக்கிட்டு இருக்குறாங்க. வெயில் எவ்வளோ வெயில் வந்தாலும் தாக்கிடுவார். தியானத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஆக்ஷனை போடுறாரு. இப்போ நம்ம க்ளவுட்ஸ் நம்மளை பாஸ் ஆகுது. க்ளவுட்ஸ் நடுவில் நடந்து போயிட்டு இருக்கோம். குட் மார்னிங் எவ்ரிவன். குளிர் தாங்க முடியல. இது எதுவுமே இந்த படத்துலேயும் வந்த ஷார்ட்ஸ் கிடையாது, லைவாக பார்த்துக்கிட்டு இருக்க ஷார்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ சேக்காகி கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே குளிர் நடிக்கிட்டு இருக்கு. இந்த
இந்த நிலைமையில தான் இப்போ இருக்கோம். இவ்வளோ பனி. அங்கே பாருங்க, இந்த இங்கே கடைசி மலைக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் சாமி என்னன்னு தெரியாது, ஏன்னா பனி அந்த அளவுக்கு இருக்கு. சீக்கிரமே சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக கிளம்பி போகணும். இறங்கிடணும், வெயிலுக்கு முன்னாடி கீழே இறங்கணும். வேறு இறங்குறதா பெரிய டாஸ்க்கு, ஏறுறது எப்படியோ ஏறிட்டோம். மேலே இது அதுக்கு மேலே 2 ஜர்க்கின்னு போட்டுருங்க. மாலை இருந்ததே மறந்துட்டோம். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். மலை மேலே முதல்ல லைட் இல்லாமல் ஃபஸ்ட்டு வீடியோ. இங்கே பாருங்கள், மேகம் எங்களுக்கு கீழே போய்கிட்டு இருக்கு. ஹாய் மேகமே, ஓடும் மேகங்களே. பல்லு மட்டும்தான் டைப் அடிக்குது, மற்றபடி அவ்வளோ அழகான கண்கொள்ளா காட்சி. அங்கே என்ன பேசிக்கிட்டு போகிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஐயங்கார் டீ கடை கச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குன்றாரு. முன்னாடியெல்லாம் சுக்கு காப்பியெல்லாம் கிடைக்கும், சுக்கு காப்பியெல்லாம் இல்லை. பார்ப்போம், இன்னும் நம்ம பக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கிறதுனால சரசரன்னு போயிடலாம். இறங்கையில் தான் என்ன கெதிக்கு ஆக போகிறோன்னு தெரியல. மணி சவுண்டு கேட்குது. ஈசனம் நெருங்கியாச்சு. இந்த இருக்கு வெற்றிகரமாக ஈசனை நெருங்கிட்டான். கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் அதிர்ச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சத்தியமாக ஃபஸ்ட்டு மலையில் திருப்பி போயிடலான்ற அளவுக்கு இருந்துச்சு. வந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் இவன் ஒருத்தந்தான். இவன் இல்லைன்னா எங்களால் வந்திருக்கவே முடியாது. ரொம்ப பொறுமையாக எங்களை கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக பேச்சு கொடுத்து விளையாட்டு காட்டி சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்பா ஈசனை பார்த்தாச்சு. கண்ணு கலங்குது, பயங்கரமாக கண்ணு கலங்குது. மலை ஏரியாச்சுன்றதுக்கு இதுதான் இது. வெற்றி வெற்றி வெற்றி. சாமி பார்க்க கூட்டம் பயங்கரமா இருக்கு. இது விநாயகர் சிலை. எப்படி தெரியல என்ன ஓம் நம சிவாய. என்ன திடீர்னு ஒரு குதுக்கலாம். ஓம் ஒரு குதுக்கலாம்.
இந்த ஷாட்டை பாடுறா கார்த்திங்க பாரு. கார்த்தி பார்த்து கலவையே வழுக்குது. சிவாய நம ஓம். ஓம் சிவாய போற்றி, மகேஸ்வராய போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திறம்புவிவாரோங்கவிக்கும் ஈரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்று அல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் பூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே. சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு வல்லோர் பணிந்து. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தரிசனம் பார்த்துட்டு இறங்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப சூப்பரான தரிசனம். நேற்று காலையில் வரைக்கும் கூட இங்கே வருவோன்ற நம்பிக்கையே இல்லை. கடவுள் நினச்சாதான் வர முடியுன்றதுக்கு நாங்களே ஒரு பெரிய சாட்சி. கூட்டமும் கிடையாது. இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பனி இன்னும் விலகவே இல்லை. மணி 7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நேற்று மத்தியானம் சாப்பிட்டது பசியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓம் நம சிவாய. இவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்காரு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சார். எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. பட் குளிர் தாங்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பெட்ஷீட்டு. அவர் கண்ணு முடியில எல்லாம் பாருங்க, தண்ணி காலில் தண்ணி, கண்ணு முடியில எல்லாம் பனி பட்டு குளிர் தாங்குற பாருங்க. பனி காற்று பட்டு எல்லாம் ஈரமாக இருக்கு. தண்ணி சொட்டு சொட்டா வண்டி. இது பனி காற்று எல்லாமே பனி. இது மழை பெய்யல, பனி. சூரியன் பாருங்க. ஆஹா. ஓம் நம சிவாய. அதோட அருமை தெரியுது பாத்தியா? ஓம் நம சிவாய. அந்த ஒரு டிகிரி வெயில். ஓம் நம சிவாய. மணி 7:40. சப்பாத்தி சாப்பிட போகிறோம். பல்லெல்லாம் விளக்கலை. இது இவங்க அம்மா, எங்கள் அத்தை ரெடி பண்ணி கொடுத்த சாப்பாடு. எங்கள் அத்தைக்கு கோடான கோடி நன்றிகள். சப்பாத்தி இது. ஆனால் இது ரொம்ப கம்மியாக இருக்கே சக்கம். இது 10 மாவனே இருக்கா? இது வந்து சும்மா தக்காளி சட்னி தொட்டு சாப்பிடணும், அள்ளி சாப்பிடக்கூடாது. எப்படி நேற்று மத்தியானம் செஞ்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கூட கடலை நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. அத்தை நன்றி. அத்தை பாக்கியா அத்தை நன்றி. ஏறிட்டு இறங்கியாச்சு. மலை இறங்கிட்டோம். குளிச்ச இடத்துல இருக்கிறோம். அங்கே பாருங்க, அங்கே ஒரு சிவலிங்கம் தெரியுது. வெயில் ஃபுல்லாக வந்துருச்சு. அங்கே அந்த இது 3ஆவது மலையாக தான் இருக்கும். அந்த இறக்குந்தாண்டா. இன்னும் 3 மலைன்னா 4 மலை பேலன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப கடுசாக இருக்குது. நினச்சி கூட பார்க்கல. ஏரியாச்சு, சாமியை பார்த்தாச்சு. திருப்பி போயிட்டுருக்கோம். இனிமேல் இறங்கிடலாம் பைய. நேற்று நைட்டு 12 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மணி 9:30 மணி காலையில். கீழே வேறு 2 ஜீவனை விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன பண்ணுதுன்னு தெரியல. அங்கங்கே லைட்டாக டவர் கிடைக்கிது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் அந்த மாதிரி வேலு ஊனி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 16-17 வருஷம் 18 வருஷம் இருக்கும் இங்கே வந்து. இப்போ தான் வர்றேன். நிறையா மாற்றங்கள், நிறையா மழை பெஞ்சு மண் சரிவெல்லாம் ஏற்பட்டு நிறையா ஏறுறதுக்கு முன்னாடி விட இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அதாவது சமதளமாக இருந்ததெல்லாம் இப்போ மேடு பள்ளமாயிருச்சு. படிகள்லாம் நிறையா உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ வெல் ப்ரிப்பேர்டாக வரணும். நல்லா கம்பு வச்சுக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கறந்த கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க யாரையும். நாங்கள் நேற்று நைட்டு மிஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பிரிஞ்சு தான் சேர்ந்தோம். இந்த பாருங்கள், இப்போ நம்ம முன்னாடியே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் கடை இருக்கும். கீழேருந்து வந்து கடை போட்டிருப்பாங்க. இங்கெல்லாம் இப்போ இது பௌர்ணமிக்கு தான் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கடை இல்லை. டீ குடிச்சு நேற்று மத்தியானம் டீ குடித்தது, டீயே குடிக்கலை. நிறையா பேர் இந்த மாதிரி ஷூவெல்லாம் போட்டுட்டு வராங்க. அதை பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ட்ரக்கிங்காக நினைக்கிறாங்க. இதை வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமாக நினச்சி நம்ம தென் கைலாயம்னு வர்றோம். நிறையா பேர் ட்ரக்கிங்காக நினச்சி வர்றாங்க. எதுவும் நம்மளால் சொல்ல முடியல. அதெல்லாம் எல்லோரும் சேர்ந்து கேட்க வேண்டியது. கீழே வந்து பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு செக் பண்ணுறவங்க செருப்பு எடுத்துகிட்டு போகக்கூடாது, செருப்பு ஷூ போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறையா பேர் குப்பைகள் நிறையா போடுறத பார்க்க முடியுது. எவ்வளோ தான் கீழே ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அனுப்புனாலுமே குப்பைகள் நிறையா போடுறாங்க. அதுவும் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி டேப்பராக ஈஸியாக இருக்க பாதையில் இருக்கையில் வீடியோ எடுத்துக்கலாம். கஷ்டமாக இருக்கிறதுல வீடியோ எடுக்க முடியலை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேகம், இந்த சிட்டியே தெரியுது. இங்கே பாருங்கள், சிட்டி தெரியுதா? ஆனால் நான் ஃபஸ்ட்டு மலை ஏறுறப்பெல்லாம் சாமி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா முடியலை, இறங்கிடலான்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் என் தம்பியும் மாப்பிள்ளையும் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே ஏறியாச்சு. முடியலைன்னா உட்கார வச்சு ஏற்றிட்டாங்க. நல்லபடியாக சிவனையும் பார்த்தாச்சு. நல்லபடியாக இறங்கி வீட்டுக்கு போயிடலாம். இன்னும் எப்படி இறங்குறோன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இறங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காமிச்சு ஆகணும். அதாவது மலை ஏறுவோம் பார்த்தீங்களா, ஏறுறப்ப ரைட் சைடு, ஓகேங்களா? ஏறுறப்ப ரைட் சைடு, இறங்கல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாதை மாதிரி இது மாதிரி போகும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கும். ஐயோ, குச்சியை வச்சுட்டு வந்தான் தெரியல. குச்சியை எடுத்துட்டு தான் போயிருக்கான். வா, இதெல்லாம் ஏறுவான்னு நினச்சி கூட பார்க்கல மக்களே. ஒரு குருட்டு தைரியத்தில் வந்தேன். பாதியிலே ரிட்டர்ன் ஆகலான்னு தான் பார்த்தேன். மாப்பிள்ளை தான் கொட்டி போனார். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குகை இருக்கும். எனக்கு குகைன்னாவே ஒரு இது. இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்காரு. இது அவன் யார்? இந்த படி செஞ்ச ஒரு சமாதியா? இல்லை அவரு அங்கே இருக்குல்ல, அது 6வது to 7வது மலை போகிற வழியில் இருக்கும். இங்கே நான் வரப்போ ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு.
ரொம்ப இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனது ரொம்ப டஃப்பாக இருக்குது. என் காலை பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ எங்கள் டீமில் நான் ஒரு ஆள் தான் கடைசியாக போயிட்டுருக்கேன். எல்லாருமே நல்லபடியாக போயிட்டாங்க. கடைசி சில படிக்கட்டுகள் ஈசனை தரிசிச்சுட்டு கடைசி ஒரு சில படிக்கட்டுகள். கிட்டத்தட்ட 14 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் கீழே வந்தாச்சு. அன்னதானம் செல்லும் வழி, இறங்கையிலே அன்னதானம் செல்லும் வழி போட்டிருக்காங்க. பசியோட வருவிய போய் சாப்பிடுங்கயான்னு சொல்கிறாங்க போல். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீசன் டைமில் வரல, அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் வரல. அதனால கூட்டம் அங்கே ரொம்ப கம்மி தான். இல்லைன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்திருக்கும். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்கல்ல, அந்த வாட்டர் பாட்டிலை திருப்பி கொடுத்தோம்னா $20 தருவாங்க. அதை நசுக்கி என்னமோ பண்ணுறாங்க, ரீசைக்கிளிங் பண்ணுவாங்க போல். இந்த குச்சி ஃபுல்லாகவுமே இதுக்கு முன்னாடி வந்துட்டு மலை ஏறிட்டு போனால் அவங்க போட்ட குச்சியாக இருக்கும். நம்ம எடிட்டர் நமது அருமை தங்கச்சி கீர்த்தியோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நவ கிரகங்கள் இருக்கு. இங்கே நம்ம எடுத்துகிட்டு போன வாட்டர் பாட்டிலை கொடுத்தோம்னா $20 திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சின்ன பசங்க இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வயசானதே தெரியுது. அரோகரா. படிக்கட்டில் இறங்கிட்டு இப்போ சாதாரண தரையில் நடக்கையில் கால் ரொம்ப வலிக்குது. நரம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குடி தண்ணி ஃப்ரெஷ் இது ஃப்ரீயாகவே குடி தண்ணீர் இருக்குது. ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் மேலெல்லாம் ஒரு மாங்காய் $5, $50. இன்னும் டீ கடையெல்லாம் நிறையா திறக்கலை, கடையெல்லாம் திறக்காமல் இருந்தாங்க. அப்போ தான் திறக்க போகிறாங்க. நைட்டில் இங்கே இருந்து தான் ஜாலியாக பாபாய் காட்டினோம். இப்போ அவனும் அம்மா அப்பான்ட்டு இறங்கிட்டு இருக்கோம். இந்த மலையில் தான் ஏறிட்டு இறங்கினது. பரவாயில்லைங்க, ஏறி இறங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.